திமுகவில் மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அமைச்சர், எம்பி இவங்களுக்குள்ளலாம் ஒரு போட்டி நடக்குது. என்ன போட்டினா, கொள்ளையடிக்கிறது ஒரு போட்டி. அது 10 ரூபா பாலாஜியா, KN நேருவா, மூர்த்தியா, யார் அதிகம்னு அந்த கொள்ளையடிக்கிறது ஒரு போட்டி நடக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கொள்ளையடித்த பணத்தில் பங்கு கமிஷனை கம்மியாக கொடுக்கறதுக்காக அவன் ஒரு ஊரில் ஒரு ப்ரோக்ராம் வச்சு அந்த ப்ரோக்ராமுக்கு சிஎம்ஐயும் டெப்டி சிஎம்ஐயும் வர வச்சு அவங்கள பற்றி யார் அதிகமாக புகழ்ந்து பேசுறது. வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கிறீர்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சன்மானம்னு. அந்த மாதிரி இவங்க கமிஷனை கம்மியாக கொடுக்கறதுக்காக ஒருத்தனும் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு புகழ்ந்து தள்ளிட்டு கிடக்குறானுவோம். இவங்க கலைஞர் குடும்பத்துக்கு கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருக்கானுவோம். இவனும் அடுத்தவனை பார்த்து அடிமைங்கிறானுவோம். இப்போ அறிவு திருவிழான்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் பேசியிருக்காங்க. அறிவு திருவிழாவுக்கும் இவங்க பேசினதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு பாருங்கள். அறிவு திருவிழாவில் பேசியிருக்காரு உதயநிதி ராஜராஜ சோழனை போல வருவாராம். யார்? துரைமுருகன் சொல்லியிருக்காரு. ஆத்துமணல் கொள்ள கலை உலக பெரியார் உதயநிதி. யார்? ஏவா வேலு. கலைஞர் சமாதியில் சப்பலா கட்ட அடிச்சார்ல, அந்த ஏவா வேலு. உதயநிதி அல்ல, உதவும் நிதி. இது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரசிகர் மன்ற தலைவர். கரூரில் அழுது ஆக்டிங்கை போட்டார்ல, அன்பில். அவர் அரசியலில் கலைஞரை மிஞ்சுறாராம் உதயநிதி. தங்கம் தென்னரசு. அடுத்தது உழைப்பில் முதல்வரை மிஞ்சுகிறார் துணை முதல்வர். யார்? இந்த இப்போ கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு 25 லட்சம் 30 லட்சம் தான் வாங்கிட்டு திருப்பதியில் 44 லட்சம் போட்டார்ல, KN நேரு. அவர். இப்படி இவங்க அறிவு திருவிழாவில் பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுது? திமுக குடும்பத்துக்கு கொத்தடிமை வேலை பார்த்து கமிஷன் வாங்குற வேலையை தான் இவங்க பூரா பார்க்குறானோ.